கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் ஆசீர்வாதமும் தடைகளும் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களில் கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் என்று வேதம் கூறுகிறது. நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய எங்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீர் தர சித்தமாக இருந்த பொழுதிலும் அதை பல காரியங்கள் தடை செய்து விடுகின்றன. உமக்கும் எங்களுக்கும் நடுவாக இருக்கிறதான இந்த தடைகளை கண்டறிந்து அதிலிருந்து நாங்கள் வெளியேறி உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இதில் மறைந்திருக்கிறதான தேவ ரகசியங்களையும் சத்தியங்களையும் வெளிப்படுத்தித்தார். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதங்களை விரும்பாதவர்கள் இந்த உலகத்திலே கிடையாது. ஆசீர்வாதங்கள் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள். ஒன்று பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், இன்னொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பிசாசு நம்மை அனுமதிக்கவே மாட்டான், தடையாகவே இருப்பான். ஏதாவது ஒரு பாவத்தையோ ஏதாவது ஒரு அக்கிரமத்தையோ அல்லது யாராவது ஒரு மனிதர்களையோ கொண்டு வந்து அதற்கு தடையாக நமக்கு நன்மை செய்வது போல தான் இருக்கும். வேறு யாரும் அல்ல, நம்முடைய உற்றார், உறவினர், நண்பர்கள், இப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்யும்படியாக அவர்களின் மூலமாக தூண்டிவிட்டு தேவனுக்கும் நமக்கும் இடையிலே அல்லது தேவனுடைய சித்தத்துக்கும் நம்முடைய சித்தத்துக்கும் இடையிலே சில காரியங்களை ஏற்படுத்தி விடுவார்கள். இப்படி ஏற்படுத்தி விடுவார்கள். அப்பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் தடைபட்டு போகும். இப்படி வேதத்தின் வாயிலிலே, வேதத்தின் மூலமாக சில செய்திகளை நாம் தியானிக்கலாம். இந்த செய்தியிலே மோசேயை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். மோசேவும் தேவனும் அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள். தேவன் மனதிலே நினைக்கிறதை மோசே செய்தான். மோசேயுடைய மனதில் இருக்கிறதை தேவன் அப்படியே நிறைவேற்றினார். அதில் எந்த மாறுபட்ட ஒரு கருத்துமே இருக்காது. இதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மோசே சொல்லிவிட்டு தான் போவான், இப்படி கர்த்தர் செய்வார் என்று. ஆனால் மோசே, கர்த்தர் இருவரும் இதை பற்றி ஏற்கனவே பேசிக்கொண்டதாக வேதத்தில் இருக்காது. இந்த காரியங்கள் எல்லாம் மோசே என்ன நினைக்கிறானோ அதை தேவன் நிறைவேற்றிடுவார். அப்படியே மோசே தேவனுடைய மனதில் நன்றாக அறிந்திருந்தார், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். தேவன் மோசையை பற்றி சாட்சி கொடுத்தார். மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று. 10 வாதைகளை எகிப்திலே செய்தார். எகிப்தின் தேவர்களின் மேலே நீதி செலுத்தினார். அப்பொழுது மோசே என்னவெல்லாம் நினைத்தானோ அதை தேவன் செய்தார். தேவனுடைய மனதிலே இருக்கிறதை அல்லது தேவன் சொன்ன காரியங்களை மோசே செய்தான். அது அப்படியே நடந்தது. அதற்கு பிறகு அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட பண்ணினார் என்று யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும்
வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் அவர்களோடு நடந்தார். பகலிலே அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பம், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பம், இப்படி அவர்களுக்கு முன்பு தேவனே நடந்து சென்றார் என்று யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் ஆகியவை கூறுகின்றன. இந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இப்படி இருக்கின்ற நேரத்தில் தேவனுக்கும் மோசேக்கும் இடையில இருக்கிற உறவை முறிப்பதற்காக, இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால் மோசேயை தளர்ந்து போக பண்ணும்படியாக, அவனுடைய கைகளை திடனற்று போக பண்ணும்படியாக, இருதயத்தை தளர்ந்து போக பண்ணும்படியாக மாத்திரமல்ல, ஒரு பெரிய சாபத்தை மோசேக்கு கொடுக்கும்படியாக பிசாசு மோசேயின் மாமனாகி எத்ரோவை புறப்பட்டு வரும்படியாக செய்துவிட்டான். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே தேவன் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் செய்ததை தேவன் மோசேக்கும் தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு செய்த எல்லாவற்றையும் மீதியானின் ஆசாரியனாக இருந்த மோசேயின் மாமனாகி இத்ரோ கேள்விப்பட்ட பொழுது அவன் மோசேயின் மனைவியாகிய சிப்போராளை அவருடைய 2 குமாரரை கூட்டிக் கொண்டு மோசேயை வந்து பார்த்தான். பார்த்த பொழுது மோசேயும் ஆரோனும் மோசேயும் இந்த எத்ரோவும் சந்தித்தார்கள். அவன் மோசே தன்னுடைய மாமனுக்கு எதிர்கொண்டு அவனை வணங்கி முத்தம் செய்து சுக செய்தி விசாரித்து கூடாரத்துக்குள்ளே கொண்டு போனான். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்திற்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தங்களையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன்னுடைய மாமனுக்கு விவரித்து சொன்னான். இது ஒரு சாட்சியாக அவன் சொன்னான். அப்பொழுது இத்ரோவும் சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு மகிமையை ஸ்தோத்திரத்தை எல்லாம் செலுத்தினான். எல்லாம் சரி. ஒரு சாட்சியும் இத்ரோ சொல்கிறான், எல்லா தேவர்களை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி தேவனை எல்லாம் மகிமைப்படுத்தினான். மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். எல்லாம் சரி. ஆனால் இப்பொழுதுதான் ஒரு காரியத்தை மோசேயின் மாமனாகிய எத்திரோ செய்கிறான். என்னவென்று சொன்னால், வழக்கம் போல மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்காருகிறான். காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஜனங்களுக்கு மோசே செய்தவற்றையும், ஜனங்களுக்கு அவன் செய்கிறதான அந்த நியாயங்களை எல்லாம் பற்றி பார்த்து அவன் எத்திரோ சொல்கிறான், நீர் செய்கிற காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும், ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்று கேட்கும்போது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் இடத்தில் வருகிறார். அவர்களுக்கு ஏதாவது காரியங்கள் வேண்டுமானால் இடத்துல வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளையும் அவருடைய பிரமாணங்களை தெரிவிக்கிறேன் என்று சொல்கிறேன். இதெல்லாம் என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே கூறப்பட்டிருக்கு. இது வழக்கமாக மோசே செய்கிற காரியம்தான். புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர் அங்கே இருந்தார்கள். ஸ்திரீகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், முதியோர்கள் இருந்தார்கள். குறைய ஒரு 15 லட்சம் அதற்கு மேலாக இருந்திருக்கலாம். இத்தனை பேருக்குள்ளும் வழக்குகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தேவனுடைய சந்நிதியிலே அவன் விசாரித்து செய்து கொண்டுதான் இருந்தான். அவன் தனி மனிதனாக ஒரே ஆளாக இருந்தாலும் எல்லா காரியங்களையும் அவன் செய்தான்.
அவனுக்கு துணையாக ஆரோன் இருந்த போதிலும், ஆரோன் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த காரியங்களிலே இருக்கும்போது இந்த நியாய விசாரிப்பு, மற்றபடி தேவனோடு கூட மற்ற காரியங்களை எல்லாம் செய்வது மோசேவாக தான் இருந்தது. எல்லாவற்றையும் அவன் செய்து கொண்டிருந்தான். ஏனென்றால் தேவனுடைய ஆவி அளவில்லாமல் அவனிடத்தில் இருந்தது. அப்பொழுது மோசேயின் மாமன் சொல்கிறான், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறான், நீரோமோடு கூட இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது என்று சொன்னா, இது ஒரு பொல்லாத பிசாசின் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அப்படியே ஒரு பின்மாற்றத்தின் வார்த்தைகளாக மோசேக்கு மனதிலே பதிந்து விடுகிறது. பிற்காலத்திலே இதே வார்த்தைகளை தேவனிடத்திலே சொல்லுகிறான். பயப்படாமல் சொல்லுகிறான், எதிர்த்து பேசுகிறான் தேவனை. அவன் ஒரு காலம் தேவனை எதிர்த்து பேசினதில்லை. இப்பொழுதுதான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அதற்கு முன்பு தேவனை எதிர்த்து அவன் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. எதுவாக இருந்தாலும் ஜனங்களை எதிர்த்து பேசுவான், ஜனங்களை கடிந்து கொள்வான். ஆனால் தேவனிடத்திலே மன்றாடுவான் ஜனங்களுக்காக. ஆனால் இந்த எத்திரோ வந்த பிறகு, எத்திரோவின் இடத்துல பேசின வார்த்தைகள் அவன் மனதிலே பதிந்த பிறகு அதை அப்படியே தேவனிடத்திலும் பேசுகிறான். இப்படி சில மனிதர்களை நாம் பார்க்கலாம். இவர்கள் பலவீனமான ஆவி உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு யாராவது எதையாவது சொல்லிவிட்டால், சொல்லிக் கொடுத்தால், அந்த வார்த்தைகளை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு அதை அப்படியே பின்பற்றி நாம் அவரிடத்தில் கேட்கும்போது அதை அப்படியே சொல்வார்கள். இது ஒரு பொல்லாத துருபதேசத்தின் ஆவி. இவ்வளவு காலமும் இவ்வளவு காரியங்களையும் அவன் தனியாகத்தான் செய்து கொண்டிருந்தான். இப்போது அவன் சொன்ன உடனே இப்படி அவன் மனது தோய்ந்து போகும்படியாக இவன் சொல்லுகிறான், நீரோமோடு கூட இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள் என்று அவன் ஒரு இது நெகட்டிவ் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். அவிசுவாசமான வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த மாதிரி அவிசுவாசமான வார்த்தைகள், கடினமான இருதயம் உள்ளவர்களை கடிந்து கொண்டார். ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கிறவர்களை முதலாவது வெளியே அனுப்பிவிடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தான் செய்வார். ஏனென்றால் அவர்கள் பேசின அவிசுவாசமான வார்த்தைகள் அங்கே இருக்கும். அந்த அவிசுவாசத்தை அவர் துரத்தி விட்டு தான் அவர் சொல்வார். ரவீருவின் மகளை பற்றி வேதத்திலே வாசிக்கும் பொழுது இதை நாம் வாசிக்க முடிகிறது. மோசே இடத்துல இப்பொழுது அவனுடைய மாமன் பேசுகிறான், இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவனும் உம்மோட கூட இருப்பார். இப்படித்தான் சிலர் செய்வார்கள். நான் சொல்வதை கேள். இவன் சொல்லுவதை கேட்பதற்கு ஒரு ஆள் மோசே அல்ல. மோசே அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். இவன் மோசேனுடைய மனைவியின் தகப்பனாக இருந்தாலும் இது தேவனுக்குரிய ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி அவனுக்கு இல்லை. இப்படித்தான் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பெரிதாக ஒரு பெரிய அறிவாளிகள் மாதிரி வந்து ஏதாவது பேசுவார்கள். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். முதலாவது இது 3 காரியம். என் சொல்லை கேளும். தேவனுடைய விஷயத்தில் இவன் சொல்வதை கேட்பது தவறு. உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி அவனுக்கு கிடையாது. அடுத்து சொல்லுகிறான், தேவனும் உம்மோடு கூட இருப்பார். தேவன் அவனோடு கூட இருக்கிறது முதலாவது காரியம். அதை 3வது காரியமாக மாற்றி தள்ளிவிட்டான். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகள், பிரமாணங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஆலோசனையும் கொடுக்கிறான். ஜனங்கள் எல்லாருக்குள்ள தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மையுள்ளவர்கள், பொருளாசை வெறுக்கிறவர்கள், திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு
1000 பேருக்கும் 100 பேருக்கும் 50 பேருக்கும் 10 பேருக்கும் அதிபதிகளாக ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறான். இந்த அதிபதிகளாக ஏற்படுத்துவது அது யுத்த நெறி. அது யுத்தத்திலே ஜனங்களை போர் வீரர்களை நடத்தும்படியாக சில அதிபதிகள் இருப்பார்கள். ஆனால் இது தேவன் சொல்லாத ஒரு காரியம். தேவன் நினைத்திருந்தால் இதை விட அருமையான ஆலோசனைகள் சொல்லியிருப்பார். அது அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த மனிதர்களை விசாரிக்கக்கூடிய தகுதி ஒருவனுக்கு மாத்திரம்தான் உண்டு. எனவே மோசேக்கு மாத்திரம் அளவில்லாத கிருபைகளை, அளவில்லாத ஆவியை அவனுக்கு கொடுத்தார். மோசேயின் மூலமாக எல்லா காரியங்களும் செய்யும்படியாக தேவனே தான் செய்தார் எல்லாவற்றையும். ஆனால் தேவனை புறம்பாக தள்ளும்படியான காரியமாக இருந்தது. ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இதை பற்றி தேவன் மோசேயிடத்தில் கேட்கவே இல்லை. தண்டிக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை. இது ஏன் இப்படி செய்தாய் என்றும் கேட்கவில்லை. அவருக்கு தெரியும். அவர் அமைதியாகவே இருந்து விட்டார். ஆனால் இப்படி அவர்கள் எப்போதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்களை உன்னிடத்திலே கொண்டு வரவும், சிறிய காரியங்களை தாங்களே தீர்க்கவும், இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவா இருக்கும். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தில் ஒரு மாம்சீகமான ஒரு பலனை கொண்டு வந்து இவன் சுமத்தி விட்டான். ஆவியினாலே தான் இதை அவன் நடத்தி கொண்டிருந்தான். இப்பொழுது இருக்கிறவர்கள் அதை எப்படி நடத்துவார்கள்? தங்களுடைய சொந்த பலனினாலே தேவனுடைய பலனை தள்ளிவிட்டு, அவர்கள் முக்கியமானவைகள் மாத்திரம் தேவனா, மற்றவைகள் எல்லாம் மோசேவா, சாதாரணமான காரியங்கள் இந்த அதிபதிகளாம். இது எப்படி ஒரு ஒழுங்காக இருக்கும்? இப்படித்தான் சிலர் நம்முடைய காரியங்களிலே குறுக்கிட்டு இப்படி நடந்து கொள்வார்கள். ஆனால் மோசே என்ன செய்தான்? கர்த்தரிடத்தில் இதை விசாரிக்கவில்லை. சின்னதானாலும் பெரியதானாலும் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் கேட்பான். ஆனால் இந்த காரியத்தை தேவனிடத்திலே கேட்காமல் அப்படியே தேவனை இவனும் புறம்பாக்கி விட்டான். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். அவன் வந்த வேலை முடிந்து விட்டது. இதற்கு பிறகு பல காரியங்கள் நடக்கும் பொழுது அவன் மோசே பதட்டம் அடைந்தவனாக காணப்பட்டான். பதறி பேசினான் என்று வேதம் அவனை பற்றி சொல்கிறது. ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் இருக்கிற வசனங்களிலே ஜனங்களுக்கு தண்ணீர் வேண்டும். அப்படி தண்ணீர் வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஜனங்கள் மோசே இடத்திலே முறையிட்டார்கள். அப்படி முறையிட்ட பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரன் ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்போது தன்னிடத்திலே இருக்கிற தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்று சொல்கிறார். இது என்னாகமோ 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலே இருந்த கோலை எடுத்தான். மோசேயின் கையில் இருந்த கோல் இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்கிற கர்த்தருடைய கோலாக மாறிவிட்டது. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கடகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தது.
பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று சொன்னார். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. ஏற்கனவே ஒரு முறை ஜனங்கள் கலகம் பண்ணினார்கள், சத்தம் போட்டார்கள். அப்பொழுது கன்மலையை அடி என்று சொன்னார். அடித்தான், தண்ணீர் பெறப்பட்டது. இந்த முறை கன்மலையை பார்த்து பேசினால் போதும் என்று சொன்னார். அடிப்பதற்கும் பேசுவதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், அடிக்கும் பொழுது அது தேவனுடைய வல்லமை அந்த கோலிலே இருந்து புறப்பட்டதுனால தண்ணீர் புறப்பட்டது போல அது தெரியும் ஜனங்களுக்கு. கன்மலையில இருந்து தண்ணீர் புறப்படுவதற்கு இந்த தேவனுடைய கோலிலே இருந்து வல்லமை புறப்பட்டது. ஆனால் இப்பொழுது தேவன் என்ன நினைத்தார்? ஒன்று மோசேயினுடைய வார்த்தையை தேவன் கனம் பண்ணி அவன் சொன்னாலே போதும் தண்ணீர் புறப்படும் என்று ஜனங்கள் அறிந்து தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கவும், மோசேயினிடத்திலே பயபக்தியாய் இருக்கவும், மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக, ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்தார். அது மட்டுமல்ல, ஒரு வார்த்தை போதும், அந்த வார்த்தையே தேவனுடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அந்த வல்லமையே கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளது என்று தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோசுவாவிடத்திலே கூட தேவன் அதுதான் சொன்னார். ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவன் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றினார். யோர்தான் பிரிந்து போகும்படியாக செய்தார். சூரியனை சந்திரனை தரித்து நிற்கும்படியாக செய்தார். அதற்கு முன்னதாக இப்படி ஒரு காரியத்தை மோசேக்கும் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் இவன் பதட்டப்பட்டு கோபப்பட்டு ஜனங்கள் மேலே இருக்கிற எரிச்சலினாலே இப்படி செய்தான். அதனாலே தேவன் சொன்னார், என்னுடைய வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுக்கவில்லை, என்னுடைய வார்த்தையை நீங்கள் பரிசுத்தம் பண்ணவில்லை, அதனால நீங்கள் இவர்களை அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது. ஏனென்றால் இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என்னை நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் பேசினால் போதும் என்று தேவன் சொன்னால் பேசினால் தண்ணீர் வரும். அதை இவன் விசுவாசிக்கவில்லை, தேவனை பரிசுத்தம் பண்ணவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணவில்லை. இது தேவனுக்கு மகா பெரிதான ஒரு மனத்தாங்கலாய் போயிற்று. இந்த ஒரு காரியத்தை தவிர மோசேயை அவர் இதற்கும் கடிந்து கொள்ளவில்லை. மோசேயின் மனைவி மிரியாம் மோசேயின் மனைவியை பற்றி மிரியாம் ஆரோன் இருவரும் குறைவாக பேசினார்கள். மோசேயின் மனைவி எத்தியோப்பிய அந்த தேசத்தில் இருந்து வந்தவள், இவன் இஸ்ரவேல் புத்திரன். இப்படி இவனே வேறு இனத்தைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டான் என்று மோசேயின் சகோதரியாகிய மிரியாமோ ஆரோடும் பேசும்பொழுது தேவன் சொன்னார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்க உண்மையுள்ளவன், அவனிடத்தில் நான் முகமுகமாய் பேசுகிறேன், அவன் என் சாயலை காண்கிறான் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இந்த காரியம் தேவனுக்கு ஒரு மிகுந்த வேதனையை உண்டாக்கிவிட்டதுனால இப்படி சொன்னார். அதற்கு பிறகு எத்தனையோ முறை, ஒரு 2-3 முறை அவன் கேட்டான். ஆனாலும் இறுதியாக சொல்லிவிட்டார் கர்த்தர், இனி இந்த காரியத்தை பற்றி என்னிடத்தில் பேச வேண்டாம்,
என்று சொல்லி அவனை அதற்கு மேல் பேச முடியாதபடி செய்துவிட்டார். அடுத்து இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய செவிகளிலே இது பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியில இருந்த சிலரை பட்சித்தது என்று என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். இப்படி ஜனங்களுக்குள்ளே அக்கினி பற்றி எரியும் போது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசையை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா உடனே அந்த அக்கினி அவிழ்ந்து போயிற்று. பின்பு அவர்கள் கூட இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களாகி இஸ்ரவேல் புத்திரம் அவர்களோடு சேர்ந்து கொண்டு மீண்டும் அழுது, இறைச்சியை எங்களுக்கு புசிக்க கொடுப்பவர் யார்? நாங்கள் எகிப்திலே கரியமில்லாமல் சாப்பிட்டதான மச்சங்கள், வெள்ளரிக்காய்கள், கொமட்டிக்காய்கள், கீரைகள், வெங்காயங்கள், வெள்ளை பூண்டுகள் இதையெல்லாம் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய உள்ளங்கள் கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேலே சுமத்தினதினாலே உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன? உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடையாது போனதென்ன என்று என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லுகிறார். இப்படி ஒருபோதும் தேவனை நோக்கி அவன் பேசினதே இல்லை. இதற்கு காரணம் மோசேயின் மாமனாகிய எத்திரோ போட்டதான அந்த வார்த்தைகள். இதற்காகத்தான் நம்முடைய இருதயம், நம்முடைய அவயவங்கள், காதுகள், கண்கள் எல்லாமே விருத்தி சேதனம் பண்ணப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவையில்லாத காரியங்களை கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. அவன் இப்படி சொன்ன காரியம் இவனுடைய இருதயத்திலே அப்படியே பதிந்து விட்டதுனால அவன் சொல்லுகிறான், இப்படி சுமத்தினீரே. அடுத்தது, இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளை உண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போகிறது போல உன் மார்பிலை அணைத்துக் கொண்டு போ என்று நீ என்னோடு சொல்லும்படிக்கு இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனா? இவர்களை பெற்றது நானா என்று சொல்கிறான். அதாவது இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னா, ஒரு குழந்தை தாய் சுமந்து கொண்டு போனால் அந்த குழந்தையினுடைய பசியை அவள் தீர்க்க முடியும். ஆனால் தகப்பன் சுமந்து கொண்டு போகும்போது அவன் எப்படி அந்த குழந்தைக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்க முடியும்? அதுபோல ஒரு தகப்பனை போல நான் சுமந்து கொண்டு போக இவர்களை நான் பெற்றேனா? இந்த ஜனங்களையெல்லாம் நான் கர்ப்பம் தரித்தேனா என்று தாறுமாறாக பேசுகிறான். இதற்கெல்லாம் காரணம் இந்த எத்திரோ இடத்துல கிரி செய்து கொண்டதான பிசாசுடைய ஆவி என்னிடத்துல கிரியை செய்ததுதான். அடுத்து சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே என்று சொல்லி, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது என்று சொல்கிறான். இது எத்திரோ சொன்னது. நீர் ஒருவனாய் இதை தாங்கக்கூடாது, இது உமக்கு மிஞ்சின பாரமாய் இருக்கும் என்று சொன்னான் அல்லவா? அதை அப்படியே தேவனிடத்தில் சொல்கிறார். நம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் எனக்கு இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மூப்பருக்கு தலைவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரிலே 70 பேர், அந்த 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய் என்று என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூறுகிறது. மோசே செய்ததையே தான் இவர் செய்தார். ஆனால் எத்திரோ சொன்ன காரியத்தை மோசே செய்தான் அல்லவா, அதிபதிகளை ஏற்படுத்தி என்று. ஆனால் தேவன் என்ன செய்தார்?
உனக்கு இது மிஞ்சின பாரம் என்று சொல்கிறாயா? உன்னாலே ஒருவனாய் தாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாயா? தேவனிடத்துல ஒரு முக்கியமான ஒரு சுபாவம் உண்டு. அவர் யாரையும் வற்புறுத்துகிறது இல்ல. யாரையும் நிர்பந்தப்படுத்துகிற தேவன் அல்ல. இவன் எனக்கு மிஞ்சிய பாரமாக இருக்கிறது, என்னால தாங்க முடியாது, என்னை கொன்று போடும் என்று சொன்னதினாலே, இவன் என்ன காரியத்தை செய்தானோ அதையே ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக 70 மூப்பர்களை கொண்டு வா. இவன் சாதாரணமான ஜனங்களை ஏற்படுத்தியிருப்பான். ஆனால் இவர் சொல்கிறார் மூப்பர்கள் நல்ல ஒரு அனுபவசாலிகளை கொண்டு வரும்படியாக சொல்கிறார். கூட்டிக் கொண்டு வந்து நிற்கும்படி செய்த பொழுது, நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்று சொல்கிறார். ஆக இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த மோசேயின் ஆவியை 70 பேருக்கும் பிரித்து கொடுத்தார். அதாவது 70 பேருக்கு என்று சொன்னால் 69 பேருக்கு பிரித்து கொடுக்கிறார். 70வதாக இவனும். ஆக ஒரு மனிதனுக்குள்ளே 70 பேருக்கு உள்ள ஆவியை வைத்திருந்தார். ஆனால் இவன் தன்னாலே முடியாது என்று சொன்னதும் அதை பிரித்து கொடுத்து விட்டார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியினாலே நியாயந்தீர்க்கப்படட்டும். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் மனித ஆவியினாலே வேண்டாம், தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் நிதானிக்கப்படட்டும், நியாயந்தீர்க்கப்படட்டும், ஆலோசனை சொல்லப்படட்டும் என்று சொல்லி இவனுடைய ஆவியை எடுத்து 70 பேருக்கு பிரித்து கொடுத்தார். இதற்கு பிறகுதான் இவன் அதிகமாக முறுமுறுக்கிறதும் கோபப்படுகிறதும், அந்த மேரிபாவின் தண்ணீர் லண்டையிலே நாம் இப்போது தியானித்தோமே, பேசுவதற்கு பதிலாக அடித்தானே, இதெல்லாம் அதற்கு பிறகுதான் அநேக காரியங்களை அவன் தாறுமாறாக செய்துவிட்டான். இப்படி தேவன் சொன்னார், அதே போல செய்தார். அது மட்டுமல்ல, தேவன் எவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறார். 10 வாதைகளை கொடுத்தார், செங்கடலை பிளந்தார், எத்தனை அற்புதங்களை அவன் கண்டிருக்கிறான். ஆனால் இவனுக்குள்ள பெரிய அவிசுவாசம் வந்துவிட்டது. தேவன் சொல்கிறார், நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் என்று சொல்லும்படியாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்கிறார். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 20 முதல் இருக்கிற வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மோசே சொல்லுகிறான், என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்று சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று சொன்னார். அப்படியே அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேல வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தை தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி ஓய்ந்தார்கள். இப்படி தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதைகளால் பாதித்தார். அதற்கு பிறகுதான் மீண்டும் மோசே நான் கானான் தேசத்தை காண வேண்டும் என்று சொல்லும் பொழுது, போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று உபாகமம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறார். இப்படி தேவன் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிவிட்டால், அது நினைத்தால் நினைத்ததுதான், சொன்னால் சொன்னதுதான்.
ஆனால் தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர் பாருங்க. இந்த கானான் தேசத்தை அவன் பிரவேசிக்கிறது இல்லை, அவனுடைய கால்கள் மிதிக்கிறது இல்லை என்று தேவன் ஆணையிட்டார். ஆணையிட்டது மாத்திரமல்ல, அந்த மோசேயினுடைய எலும்புகள் கூட கானான் தேசத்துக்குள்ளே வரக்கூடாது என்று மோசேயை அங்கே மலையின் மேலே மரணம் அடையும்படியாக செய்து அவனுடைய சடலத்தை, பிரேதத்தை அவரே அடக்கம் பண்ணினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கணும். அந்த மோசேயினுடைய கல்லறையை யாரும் அறியவில்லை. ஏனென்றால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக எதுவும் நடந்துவிடக்கூடாது. ஆனால் கிருபையுள்ள தேவன் ஒரு காரியத்தை செய்தார். மோசேயின் சரீரம் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது. அதனாலே கானான் தேசத்துக்குள்ளே போவதற்கு முன்னதாகவே மலையின் மேலே அவனுடைய சடலத்தை புதைத்து விட்டார். அவனுடைய எலும்புகள் கூட அந்த பக்கத்துல போகவில்லை. ஆனால் கிருபையுள்ள தேவன் என்ன செய்தார் பாருங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து வாழ்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையில மறுரூப மலையில மோசேயும் எலியாவும் அங்கே காணப்பட்டார்கள். மறுரூப மலை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் எருசலேமிலே புதிய கானான் என்று அழைக்கப்படுகிறதான, அப்பொழுது கானான் என்று அழைக்கப்பட்ட அந்த தேசம் இப்பொழுது எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மலையின் மேலே வந்து மோசே வந்து நின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மோசேவும் எலியாவும் மறுரூபம் அடைந்தார்கள். பல காரியங்களை பேசினார். ஏனென்றால் அவ்வளவு பெரிய திரளான ஜனக்கூட்டத்தை பல பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக நடத்தி கொண்டு வந்தவன் அந்த தேசத்தை காணவில்லை. அது அப்பொழுதிருந்து அந்த நிந்தையை, அந்த ஒரு சாபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அதை அவர் நீக்கிவிட்டார். பழைய ஏற்பாட்டின் பல காரியங்களை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாபங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறார். ரூபன் சபிக்கப்பட்டவன் என்று அவனுடைய தகப்பனாக இருந்ததான யாக்கோபு சொன்னான். ஆனால் மோசே ரூபன் சாவாமல் பிழைப்பானாக என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அதே போல கானான் சபிக்கப்பட்டவன் என்று அவனுடைய தகப்பன் சொன்னான். நோவா சொன்னான். காமுக்கு பதிலாக கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னான். ஆனால் இந்த காமுடைய வம்சத்துல கர்த்தராகிய கானானுடைய வம்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கும்படியாக செய்தார். எப்படி என்றால் இஸ்ரவேல் புத்திரரிலே இருக்கிறதான அந்த 12 புத்திரர்களிலே யூதா கானானிய ஸ்திரியை விவாகம் பண்ணி அதன் மூலமாக பிறந்த குழந்தைகள், அந்த வம்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதே போல மோவாபியனையும் அம்மோனியனையும் சபைக்கு உட்படுத்தலாகாது என்று அந்த சாபத்தையும் மோவாபிய ஸ்திரியாகிய அந்த ரூத்தின் வம்சத்துல பிறந்தது, அந்த வம்சத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்படி பல சாபங்களை மரத்திலே தொங்கி அல்லது மரத்திலே மரித்தவன் எல்லாம் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அந்த சாபத்தையும் நீக்கும்படியாக இவரும் சிலுவை மரத்திலே தொங்கி அந்த சாபத்தை தான் ஏற்றுக்கொண்டார். இப்படி பல காரியங்களை வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து, இப்படி நம்முடைய ஜீவியத்தில் தேவனுக்கும் நமக்கும் இடையில யார் இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சாமுவேலுடைய பிள்ளைகள் பரிதானம் வாங்கினார்கள். சாமுவேல் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் அவனுடைய பிள்ளைகளினாலே அவன் அவமானப்பட்டான். அது மட்டுமல்ல, அதனாலே தான் இஸ்ரவேலுக்குள்ளே ராஜாக்களை உண்டு பண்ணும்படியான காரியம் நடந்தது.
ஏலியும் நல்ல தீர்க்கதரிசி, நல்ல மனிதன். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை அவன் அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் அவனும் மரித்தான், அந்த பிள்ளைகளும் மரித்து போனார்கள். கர்த்தர் சொன்னார், என்னை காட்டிலும் நீ உன் பிள்ளைகளை மதிப்பானேன்? இப்படி மோசே தன்னுடைய மாமனை தேவனை காட்டிலும் அதிகமாக மதித்ததுனால தான் அவனுடைய சொல்லை கேட்டு நடந்தான். நமக்கு கூட நம்முடைய வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் கூட தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சில பெற்றோர் சொல்வார்கள், நீ மிகுந்து மிகுந்த பலவீனமாக இருக்கிறாய், நீ உபவாசம் பண்ண வேண்டாம், நீ ரொம்ப அதிகமாக ஜெபிக்க வேண்டாம், நீ ஆலயங்களுக்குள்ளே அடிக்கடி போய் கொண்டு இருக்கிறாய், நீ நன்றாக சாப்பிடுகிறது இல்லை, அப்படி இப்படிலாம் சொல்லுவார்கள். பாசமாகத்தான் சொல்லுவார்கள். ஆனால் தேவன் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவனை காட்டிலும் நாம் மற்றவர்களை மதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவன் துக்கப்படுவார். தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்வோம், தேவனுடைய கிருபைகளை இழந்து விடுவோம், தேவனுடைய அன்பை இழந்து விடுவோம், தேவனுடைய வரங்களை இழந்து விடுவோம், தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிறதான உறவு கெட்டு போகும், பிரதிஷ்டைகள், ஜீவியம் எல்லாம் பாழாய் போகும். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற உறவு அது நீடித்து இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவனை மாத்திரமே நாம் மதிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த செய்தியிலே நான் அறிந்து கொள்கிறோம். அடுத்து இன்னும் ஒரு காரியம், இதுல முக்கியமான காரியம், இப்படி யார் தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிறார்களோ அவர்களை நம்ம விட்டு தூர தள்ளிவிட வேண்டும். எப்படி தீமைகளை விட்டு விலகி ஓடு என்று வேதம் சொல்லுகிறதோ அதுபோல இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி ஓட வேண்டும். அப்போது தேவன் நம்மிலே மகிமைப்படுவார். அடுத்து இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கும்போது யோனாவை பற்றி பார்க்கிறோம். யோனா ஒரு தீர்க்கதரிசி. யோனா தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொன்னார். அப்பொழுது யோனா என்ன செய்கிறான், இது யோனா 1ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. யோனா என்ன செய்தான், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலிலே ஏறி அங்கே ஓடி போனான். அப்பொழுது சமுத்திரத்தின் மேலே கர்த்தர் பெருங்காற்றை வரவிட்டார். அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பல்காரர் எல்லாம் பயந்து தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலிலே இருந்த சரக்குகளை எல்லாம் சமுத்திரத்தில் இருந்துவிட்டார். ஆனால் யோனா கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். இங்கே பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் பயந்து அலறி துடிக்கிறார்கள். ஆனால் இவன் போய் களைப்பின் மிகுதினாலே படுத்து தூங்கிவிட்டான். அப்பொழுது மாலுமி அவனிடத்துல வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நீ எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் ஒருவேளை நம்ம நினைத்தருளுவார் என்று சொல்கிறான். அப்பொழுது அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்தை நமக்கு நேரிட்டு என்று அறியும்படி சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்போது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும், உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் என்ன, நீ என்ன ஜாதியான் என்று கேட்கும் பொழுது, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்கிறான். அவன் சொல்கிறான், அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினாலே அந்த மனுஷர் மிகவும் பயந்தவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்று சொன்னார். இன்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடினாலே அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்போது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். இப்படி அவன் தன்னால் தான் இந்த கொந்தளிப்பு வந்தது என்று அவனும் உணர்ந்திருந்தான். அதனாலதான் அப்படி சொல்லுகிறான், சமுத்திரம் அதிகமாக கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, என்னை எடுத்து நீங்கள் சமுத்திரத்தில் போட்டு விட்டால் சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என்னால தான் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்று சொல்கிறேன். என்றால் தேவன் இவன் சொன்ன காரியத்தை செய்யவில்லை,
அதனால இவன் நிமித்தம் தான் அந்த கொந்தளிப்பு வந்தது. அப்பொழுது மனுஷர் கரை சேரும்படி வேகமாக தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்ததுனால அவர்களால் முடியவில்லை. ஏன் அவர்கள் வேகமாக இன்னும் தண்டு வலித்தார்கள் என்றால், அநேகமாக ஒரு மனிதனை எடுத்து சமுத்திரத்திலே போட வேண்டாம். எப்படியாவது நாம் இவனை போடாத வகையிலே கரை சேர முடியுமா என்று சொல்லி அவர்கள் அப்படி நினைத்தார். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போட வேண்டாம். குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார். அப்பொழுது யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா பகல் 3 நாள் இருந்தான் என்று யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி யோனா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை இருக்கிற வசனங்களில் யோனாவின் இந்த காரியங்களை வாசிக்கலாம். இதுல இருந்து நமக்கு நாம் அறிந்து கொள்கிறது என்னவென்று சொன்னா, தேவன் ஒரு தீர்க்கதரிசி என்று இருக்கிற யோனாவிடத்துல போய், நீ நினிவே பட்டணத்துக்கு நேராக இதை சொல்லு, இப்பொழுது மனம் திரும்புவார்கள், அந்த இரத்தப்பழி அந்த தேசத்தில் இருக்காது, இல்லையென்றால் நான் அழித்து போடுவேன், இதை நீ சொல்லு என்று சொன்னால், இவன் அந்த மனிதர்கள் துஷ்ட மனிதர்கள். ஏனென்றால் நினிவே பட்டணம் என்று சொல்லும் பொழுது அந்த நினிவே என்பதெல்லாம் அந்த மனிதர்கள் இப்படியெல்லாம் சொன்னால் இவனுக்கு விரோதமாக கிரி செய்து விடுவார்கள் என்பது ஒன்று. இந்த யோனாவின் புத்தகத்தில் பிற்பகுதியில் அவன் சொல்லுகிறான், நீர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன், நீர் சொன்னதை மாற்றி இவர்களை மன்னித்து விட்டால் அதற்கு பிறகு என்ன சொல்வார்கள், யோனா சொன்னதெல்லாம் தவறு, அவன் பொய் தீர்க்கதரிசனம் சொன்னான் என்று சொல்வார்கள் அல்லவா. அதனால தான் அவன் சொன்னான், அவன் ஓடி போனான் என்று சொல்கிறான். என்றால் அவனுக்கு தெரியும், ஒரு வேளை ஜனங்கள் மனம் திருப்பி அவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து அழும்பொழுது இவர் மனம் மாறி அவர்களை அழிக்காமல் விட்டு விடுவார். அப்பொழுது இவர்கள் எல்லாம் இவன் சொன்ன காரியம் நடக்காமல் போனால் எப்படி என்பதற்காக இவன் இப்படி சொல்லுகிறான். அப்படித்தான் நடந்தது வேறு. சரி, இந்த சரித்திரத்திலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த சமுத்திரம் என்பது ஜல சமுத்திரம் அல்லது ஜன சமுத்திரம். இந்த பூமியில இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் வாழுகிற பகுதி தான் கடல். இந்த கடல் கொந்தளிக்கிறது போல ஜனங்கள் கொந்தளிப்பார்கள். சில வேளைகளிலே நம்முடைய குடும்பத்திலே கொந்தளிப்பு வரும். கொந்தளிப்பு ஏன் வருகிறது? யோனாவை போல இருக்கிற ஆட்கள் நம்முடைய வீட்டிலே இருந்தா, தேவ சித்தம் செய்யாதபடிக்கு அவர்கள் நம்மோடு கூட தங்கி இருந்தா, சில நேரத்தில் தேவன் ஊழியத்திற்கென்று சிலரை அழித்திருப்பார். ஆனால் அவர்கள் ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்காம குடும்பத்திலே நம்மை விட்டு பிரிந்து போக மனதில்லாமல் நம்மோடு கூட இருப்பார்கள். இதன் நிமித்தமாக தேவன் கோபம் கொண்டு கொந்தளிப்பை குடும்பத்திலே, சஞ்சலம், தவிப்பு, கஷ்டங்கள், வேதனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். அப்பொழுது அவர்களை வெளியேற்ற வேண்டும். யோனாவை எப்படி வெளியேற்றினார்களோ, இந்த கப்பல் என்பது ஒரு வீடு அல்லது குடும்பம். இந்த கப்பலில் இருந்து யோனாவை எப்படி சமுத்திரத்திலே தூக்கி போட்டார்களோ, அப்படி நம்முடைய வீட்டிலிருந்து ஜன சமுத்திரத்தில், அதாவது இந்த உலகத்துக்குள்ளே நமக்கு தடையாக தேவனுடைய சத்தியத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற மனிதரை நீக்கிவிட வேண்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், கொந்தளிப்பு அடங்கும். இதுதான் இந்த சத்தியம் நமக்கு கூறுகிறது. எனவே நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமான காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த யோனாவை பற்றியும் மோசையை பற்றியும் இருக்கிறதான செய்தி. நமக்கு இப்படி யாராவது இருந்தால் அதிலிருந்து நாம் வெளியேற வேண்டும். அந்த ஜனங்களை வெளியேற்ற வேண்டும். அவர்களை மதிக்கக்கூடாது, அவர்களை புறம்பாக்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து இந்த சத்தியங்களின்படி நாங்கள் நடக்கவும், வருகையில் காணப்படவும், ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆசீர்வாதத்துக்கு தடையாக காணப்படுகிற மனிதர்களை புறம்பாக்கி போடவும் எங்களுக்கு தைரியம் தாரும், கிருபை தாரும், அபிஷேகத்தை தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.